தமிழ்நாடு ஒரு அமைதியான பூங்கா. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாசிசத்தை வில்ல விடமாட்டோம்னு சொல்லி திமுக வந்து குரல் கொடுக்குது. நாங்கள் திராவிடர் ஆட்சி நடத்துகிறோம், அமித்ஷாவையும் மோடியும் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜகவை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு ராம ஜென்ம பூமியாக மாறும் ஹெச் ராஜா சொல்கிறார். ராம ஜென்ம பூமியாக மாறும்னா என்ன அர்த்தம்? அமைதியான இருக்கிற தமிழ்நாடு, இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் அண்ணன் தம்பியாக வாழ்ந்துட்டு இருக்குங்கிற தமிழ்நாடு ரத்தாறு ஓடும் சொல்கிறாரு. நீங்கள் ஹெச் ராஜாவை கைது பண்ணியிருக்குமா, கைது பண்ணியிருக்கக்கூடாதா? இதே வார்த்தையை ஒரு முஸ்தபாவோ ஒரு அந்தோனியோ பேசியிருந்தால் சும்மா விட்டுருப்பீங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமானிய இந்து என் சகோதரன் சதீஷ் பேசியிருந்தா சும்மா விட்டுருப்பீங்களா? ஒரு இந்துத்துவாவை சேர்ந்தவர், ஒரு ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவர், ஒரு ஃபார்சிசத்தை சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் மத கலவரத்தை உண்டாக்கணும் துடிக்கிறவர் எங்கே போச்சு? நான் கேட்குறேன். இதே திருப்பரங்குன்றத்தில் எங்கள் இந்து சகோதரர்கள் தொடர்ச்சியாக கந்தா, கதிர்வேலா, செந்தில்நாதா, அழகான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே கொண்டு போய் பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்லி 7000 பேரை நிற்க வச்சது திமுகவின் ஃபைலர் இல்லையா? உங்கள் இன்டெலிஜென்ஸோட ஃபைலர் இல்லையா? அப்போ தமிழ்நாட்டில் மத கலவரத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிற பாஜக மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் ஒன்று பாஜகவை பார்த்து பயப்படணும், இல்லை பாஜகவுக்கு பி டீமாக வேலை செய்யணும். இந்த சந்தேகத்தின் ஓட்டை அறுவடை செய்யக்கூடியவர் விஜய்.